Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க டைட்டில்ல பார்த்திருப்பீங்க SKINKRAFT. சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க SKINKRAFT ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படினு சொல்லிட்டு. இல்ல நான் ட்ரை பண்ணது இல்ல. இந்த வீடியோல நீங்க நான் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேச போறேன் அப்படி நினைச்சீங்கன்னா ஆமா ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் பேச போறேன். பட் நான் இன்னும் ட்ரை பண்ணல. பட் ட்ரை பண்ணாம எப்படி நான் இத பத்தி பேச போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இன்கிரிடியன்ட் லிஸ்ட் வெச்சு. என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன். நான் வந்து இங்க சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கறனால எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி ட்ரை பண்ண முடியாது என் ஸ்கின்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆக்னி ப்ரோன். சோ டக்குன்னு எனக்கு பிம்பிள்ஸ் வந்துரும். நான் என்ன பண்ணுவேன்னா இன்கிரிடியன்ட் லிஸ்ட்லாம் நல்லா படிச்சு பார்த்துட்டு எனக்கு ஓகே நான் மட்டும் தான் ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன் எப்பவுமே. அண்ட் டச்வுட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் வர்க் ஆயிட்டு இருக்கு எனக்கு. முன்னாடிலாம் நான் வந்து ஒரு லேபிளில் பார்ப்பேன் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா டக்குன்னு வாங்கிடுவேன். அது மாதிரி வாங்கி நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து நடுவில் நிறுத்திட்டேன் யூஸ் பண்ண முடியாமல். ஏன்னா பிரேக் அவுட்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு. அது என்ன தான் இன்கிரிடியன்ட் லிஸ்ட் படித்தாலும் எல்லா ப்ராடக்ட்டும் ஈக்குவலி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறது வந்து பாசிபிள் இல்லை. 70-30 பாசிபிலிட்டிலேயே வச்சுக்கலாமே. 70% ஒர்க் ஆகலாம், 30% ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். SKINKRAFT வெப்சைட்டுக்கு போவோம். ஸ்கின் ஹேர் ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏஜ் சொல்லிடுறாங்க, ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்றாங்க. கன்ஃபார்ம். நான் ஒரு கொஷினர் உங்களுக்கு காட்டல, பட் முக்கியமான சில கொஷினரில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஸ்கின் இஷ்யூஸ்னு ஒன்று, ஸ்கின் கேர்னு ஒன்று, ஸ்கின் டைப் ஒன்று, லைஃப் ஸ்டைல் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் இஷ்யூ. ஸோ என்னோட கன்சர்ன் என்ன அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆக்னேயா, பிளமிஷ், கலர் அண்ட் டோன், நோ இஷ்யூஸ். ஆனால் நோ இஷ்யூஸாக இருந்தால் எதுக்கு இங்கெல்லாம் வரணும்? ஸோ ஆக்னே தான். நெக்ஸ்ட் போவோம். நான் சொல்லியிருந்தாலே என்னோடய ஸ்கின் வந்து சென்சிட்டிவ், ஆயிலி ஆர் காம்பினேஷன் ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின். அதை அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஹவு ஆஃபன் டஸ் யுவர் ஆக்னே அப்பியர்? நான் வந்து ஒன்ஸ் இன் அ மந்த் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி 3 மந்த்ஸோ இல்லை எப்போவுமே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் இது மட்டும் சொல்லுவேன், எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காது. ஸ்கின் டைப்பில் லைக் ஸ்கின்னில் போடும்போது டக்குன்னு ஏற்றுக்காது. ஸோ அதனால நான் ஐ பிரேக் அவுட் டியூ டு சர்டன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கொஷினர்லாம் ஃப்ரீ தான், எதுவும் பே பண்ண தேவையில்லை. விச் பார்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ் ஆர் மோஸ்ட்லி அஃபெக்டட்? சீக்ஸ் தான். ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ எங்கே உங்களுக்கு ஜாஸ்தி ஆக்னே வருதோ அங்கே நீங்கள் இதை சூஸ் பண்ணணும். ஸோ சீக்ஸில் போடுவோம். ஆக்னே ஸ்கார் 0 to 2. ஓகே, டிஸ்கிரைப் ஃபைன் லைன் அரவுண்ட் ஐஸ் அண்ட் ஃபோர்ஹெட். நோ ஃபைன் லைன்ஸ்லேருந்து அப்படியே இறக்கி ஃபியூ அண்ட் விசிபிளில் போடுவோம். டிஸ்கிரைப் த ரிங்கிள்ஸ். அதே தான், எனக்கு ரொம்ப இல்லைனாலும் இருக்குது. அண்ட் ஏஜிங் ஆகுதில்ல, அதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது நிறையாவே இனிமேல். ஸோ அப்படியே இறக்கி போடுவோம் கீழே. வுட் யூ சேஸ் யுவர் ஸ்கின் இஸ் ஃபர்ம் ஆர் சாகிங்? கொஞ்சம் இறக்கி போடுவோம். எனக்கு வந்து இஷ்யூ வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது மெயினாக எனக்கு விசிபிளாக தெரியுது வந்து ஆக்னே தான். ஸோ அதனால் ஆக்னே செலக்ட் பண்ணுறேன். ட்ரை பேச்சஸ், எஸ், லெஸ் தென் 4 ட்ரை பேச்சஸ். எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் கொஞ்சம் டீஹைட்ரேட்டட் ஸ்கின் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வர்றது வந்து வின்டர் மாதம் இல்லையா, நம்ம ஊரில் வின்டர்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் ஸ்கின் டைப் கொஞ்சம் மாறும். இப்போ சம்மரில் இருக்கும்போது என் ஸ்கின் நல்லா ஆயிலியாக இருக்கும். அதே கொஞ்சம் மாதம் போக போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ட்ரை ஆகும். ட்ரைனஸ் வந்துச்சுன்னா இச்சினஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இச்சினஸ் வந்தாலே வந்து ஸ்கின் வந்து மாறுதுன்னு அர்த்தம். அண்ட் பிரேக் அவுட்ஸும் ஈஸியாக வரும். ஸோ எனக்கு வந்து ட்ரை பேச்சஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ லெஸ் தென் 4 ட்ரை பேச்சஸ் சொல்கிறேன். அதனால உங்கள் ஸ்கின் டைப் வந்து லைக் ஒரு மாத கணக்கில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸடாக இருக்கக்கூடாது. டெய்லி நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். டு யூ ஹேவ் என்லார்ஜ் போர்ஸ்? எஸ், இதை கீழே எடுத்துகிட்டு வருவோம். இருக்குது. Does your skin react with redness, itching, burning? Yes. Oily. Does the skin normal? என்னோட ஸ்கின் அனாலிசிஸ், ஆர்த்திஸ் கரண்ட் ஸ்கின் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக என்னோட எபிடர்மல் ஹெல்த் அண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிக்வயர்ஸ் இமீடியட் அட்டென்ஷன், உடனே கவனிக்க வேண்டியது. ப்ளூவில் இருக்கிறது வந்து கவனிக்கலாம் பட் ரொம்ப அப்படியே எமர்ஜென்சி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் போர்ஸ், ஸ்மூத்னஸ், ஹைட்ரேஷன், ட்ரை பேட்ச், wrinkles, sagging. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இமீடியட்டாக நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்ஸ், பேச்சஸ் அவ்வளோ இல்லை, டேனும் இல்லை அவ்வளோ. அண்ட் ஆக்னேயில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ரெட் அண்ட் நிறைய ப்ளூ இருக்குது.
ஸோ மைல்டாக வருது அப்படிங்கிறதுனால வந்து ஆக்னேல எனக்கு லைட்டாக ரெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுதான் என்னோடய கன்சர்னாக வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஆக்னே தான் அப்படின்ட்டு. ஸோ ஆக்னேல வர அது ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, என்னோடய ஸ்கின் டைப் சென்சிட்டிவ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டாக சென்சிட்டிவ் தான் கரெக்டு. என்ன ப்ராடக்ட்ஸ் இப்போது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்மூத் ஃபேஸ் கிளென்சர் அப்படின்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் கிளென்சர் வந்து கிளென்சஸ் வித்தவுட் சென்சிடைசிங் த ஸ்கின், lather and fragrance free, calms and soothes irritated skin. Okay, good. Sensitive skinக்கு எதிரி அப்படின்னு என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ், பர்ஃப்யூம் எப்படி வேணால் இருக்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு எதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ருட்டீனில் நான் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படி தான் வாங்க ட்ரை பண்ணுவேன். பட் கிளென்சரில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற கிளென்சரும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இவங்க இதை ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் நான் லேபிளில் நம்ப மாட்டேன், எனக்கு இன்க்ரீடியன்ஸை பார்த்து படித்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறத அப்படியே ஃப்ரேக்ரன்ஸ்னு போட மாட்டாங்க, கெமிக்கல் நேமாக போட்டுருவாங்க. நிறைய பேருக்கு கெமிக்கல் நேம் ஃப்ரேக்ரன்ஸோடது டெரிவேஷன் தெரியாது, எனக்குமே நிறைய தெரியாது. பட் ரிசர்ச் பண்ணால் நிறைய இருக்குது, இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்தா மட்டும்தான் தெரியும். சோப் ஃப்ரீ லிக்விட் கிளென்சர், நான் ஆல்கலி. ஸோ இது ஆசிடிக் கிளென்சர். நான் சொல்லியிருந்தேன் என்னோடய ஃபேஸ் வாஷ் சோப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி செலக்ட் பண்ணணும்னு. ஸோ இது ஆல்கலை கிளென்சர் கிடையாது, இது வந்து ஆசிடிக் கிளென்சர். இரிட்டேட் பண்ணுற ஸ்கின்னை வந்து சாஃப்ட் பண்ணும், ஸ்கின் சென்சிட்டிவிட்டியாக குறைக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கீ இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லா பாசிட்டிவ் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும், நெகட்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃபுல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்தா தான் தெரியும். நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா கீ இன்க்ரீடியன்ஸ்லாம், இதெல்லாம் ஓரளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். ஐம் பேக். ஸோ கிளென்சரோட இன்க்ரீடியன்ஸ் கீ இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லோரைல் குளுக்கோசைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிளென்சிங் ஏஜென்ட், ஆஃப்கோர்ஸ் கிளென்சரில் இருக்கிற ஒரு ஏஜென்ட். இது எதில் டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் கோகனட் ஆயில் வழியாக இந்த கெமிக்கல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு நேச்சுரல் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஸ்கின்னுக்கு சேஃப்னு சொல்கிறாங்க, இரிட்டேஷன் வராதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அலர்ஜி வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் தான், வர வாய்ப்பு இல்லை அவ்வளோவா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆலன்டாயின் பற்றி நான் உங்களுக்கு மஸ்ட் ஹேவ் சென்சிட்டிவ் ஸ்கின்க்குள்ளே ஒரு இன்க்ரீடியன்ட் 5 இன்க்ரீடியன்ட் பற்றி பேசியிருப்பேன். அதில் ஆலன்டாயின் ஒன்று. அதை பற்றி பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. அது ஒரு ஸ்கின் காமிங் இன்க்ரீடியன்ட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் அது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு, ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேமோமில் எக்ஸ்ட்ராக்ட். கேமோமில் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டில் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். இதுவும் ஸ்கின் சூதிங் இன்க்ரீடியன்ட். ஸ்கின் இரிட்டேட்டாக இருந்தால் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து இவங்க பேரியர் ரிஜுவினேட்டிங் லோஷன் அப்படின்ட்டு. இந்த பேரியர் ரிஜுவினேட்டிங் லோஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேமேஜ் ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணும். குட், நான் ஸ்கின் பேரியர் பற்றி உங்கள்கிட்ட நிறையவே பேசிட்டேன். அண்ட் மாய்ஸ்சர் லெவல் ரிஸ்டோர் பண்ணும், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா கீ இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செரமைடு. செரமைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து நேச்சுரலாக இருக்க வேண்டியது ஒரு விஷயம், டாப் லேயர் ஆஃப் ஸ்கின்ல இருக்கும். பட் ஏஜ் ஆக ஆக செரமைடு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போது வந்து என்ன ஆகும்னா அந்த டாப் லேயரில் இருக்கிற செரமைடு குவான்டிட்டி கம்மியாக ஆக நம்ம ஸ்கின்ல வந்து ஈஸியாக டஸ்ட்டு, பாக்டீரியா, ஆக்னே அதெல்லாம் வந்து ஈஸியாக நமக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம க்ரீம்ஸ் வழியாக கூட நம்ம இந்த செரமைட்ஸை ஆட் பண்ணிக்கிற ஒரு வசதி இருக்குது இப்போது. இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஃபைட்டோஸ்பின்கோசின். இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இந்த இன்க்ரீடியன்ட் பற்றி. இந்த இன்க்ரீடியன்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்கின் பேரியர் அண்ட் ஸ்கின் மாய்ஸ்சர் ரெஸ்டோர் பண்ணுற ஒரு குவாலிட்டி இருக்குது இந்த இன்க்ரீடியண்ட்டுக்கும். அண்ட் இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ். ப்ரிசர்வேட்டிவ்னால் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இந்த ப்ராடக்ட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் வந்து நாட் ஓன்லி பெனிஃபிட்ஸ் பட் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஸ் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இரிட்டேஷன், ஹைட்ரேஷன் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நயசினமைடு வந்து இது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் கைஸ். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ்னால் வந்து சாலிசிலிக் ஆசிட் அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஆக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நயசினமைடு இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். அது வந்து விட்டமின் B3யோட டெரிவேட்டிவ் எக்ஸ்ட்ராக்ட்.
பட் இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நயசினமைட் வந்து அவ்வளோ மற்ற ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் மாதிரி அவ்வளோ இரிட்டேட்டடாக இருக்காது ஸ்கின்ல. வெல் டாலரேட்டட், சென்சிட்டிவ் ஸ்கின் கூட வெல் டாலரேட்டடாக இருக்கும். அண்ட் பர்ஜிங் அவ்வளோ ஈஸியாக வராது, எல்லா ஸ்கின்னுக்கும் சீக்கிரம் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ஜிங் என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் நயசினமைடோட மெயின் விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ஸை க்ளாக் பண்ணியிருக்க போர்ஸை ரிலீவ் பண்ண ட்ரை பண்ணோம். அண்ட் ஃபைன் லைன்ஸ், பிரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணோம். பேரியர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணோம். ஐ லைக் த கீ இன்க்ரீடியன்ஸ் கைஸ். இதில் இருக்கிற எல்லா கீ இன்க்ரீடியன்ஸுமே வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் ஆக்சுவலி இம்ப்ரெஸ்ட். பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபுல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வேணும். ஃபுல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இல்லாமல் நான் என்னென்னு பார்க்குறது இதில். லாஸ்ட் ப்ராடக்ட் எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்னே டோட்டல் கிளியர் சொல்யூஷன் அப்படின்ட்டு. இது வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். சொல்யூஷன் வந்து அதோட முன்னாடி இருக்கிற ஆக்னே ஸ்பாட்ஸையுமே கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வரப்போகிற ஆக்னேயும் கூட வந்து இதை தடுக்கும் அப்படின்ட்டு. இதில் கீ இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஏசல். ஏசல்னால் வந்து AZLன்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஆஸ்லிக் ஆசிட். அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் வந்து நயசினமைடு இதுலேயும் இருக்குது. ஓகே, ஆக்சுவலி ஆஸ்லிக் ஆசிட் அண்ட் நயசினமைட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஸ்லிக் ஆசிட் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் தான், பட் HA வந்து ஃபேமஸான இன்க்ரீடியன்ட்ஸ். பட் இந்த ஆஸ்லிக் ஆசிட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், ஆனால் உங்கள் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ண அளவுக்கு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாது. இப்போது ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணால் இரிட்டேஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஆஸ்லிக் ஆசிட் ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு இருக்குது. 10%க்கு கீழே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இரிட்டேஷன் அவ்வளோவா இருக்காது. ஓகே, பட் ஸ்டில் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ஃபோலியேஷன் ஒன்று நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பர்ஜிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும் கண்டிப்பாக. பர்ஜிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேர்ன் ஓவரை ஸ்பீட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். உங்களோட ஸ்கின்ல நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர், கிளென்சர் தவிர நீங்கள் ஏதாவது ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ், சீபம், கிளாக் போர்ஸ் அதெல்லாம் வந்து வெளில தள்ளி விடும். நீ போ பழசெல்லாம் போ அப்படின்னு சொல்லிட்டு வெளில தள்ளி விடும். அப்போது வந்து உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் வரும். நீங்கள் வழக்கத்தை விடையே ஜாஸ்தி பார்ப்பீங்க. அது வந்து ஸ்கின் பர்ஜிங் சொல்லுவாங்க. அது எஸ்பெஷலி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வரும். 3 ப்ராடக்ட் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஃபுல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இல்லை கைஸ். ஐம் ஸோ அப்செட். அது ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு இதில் கீ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இவங்க ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பிடிச்சிருக்கு. பட் மாய்ஸ்சரைசரில் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக என்னன்னு தெரியல. கிளென்சரில் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஒன்று பண்ணலாம், இங்கே வந்து மெசேஞ்சர் சிஸ்டம் இருக்குது. மெசேஜ் அனுப்பிச்சு பார்க்கலாமா என்ன சொல்கிறாங்க, இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லாம் இருக்காங்க. ஓகே, அனுப்பிச்சிருக்கேன். ஃபுல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வேணும், எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். 6 months சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா இது வந்து 1000 rupeesக்கு கொடுக்குறாங்க. அதுவே வந்து நம்ம 1 month சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து 1,500க்கு கொடுக்குறாங்க 3 ப்ராடக்ட்டை. இது தனித்தனியாக வாங்கணுன்னாலும் அப்படியும் பண்ணலாம். கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து 1000 rupeesக்கு ஆகுது. இது 3 ப்ராடக்ட் சேர்த்தா 1500 ஆகுது. ஸோ இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 499, எல்லாமே 500, 500, 500. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் சஜஷனும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இதை நான் வாங்கிட்டேன்னா டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் என் ஸ்கின்னில். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வேறு தெரியல. ஆக்சுவலி ட்ரை பண்ணும் போலே இருக்குது, வேணாம் போலேயும் இருக்குது. நான் என்ன பண்ணட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நான் உங்ககிட்ட விட்டுட்டேன் டெசிஷன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெஜாரிட்டி என்னவோ அதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அதை வச்சு நான் வாங்குறேன்னா இல்லையான்றதை உங்களுக்கு வேறு இன்ஸ்டாகிராம்லேயோ ஸ்டோரிஸ்லேயோ இல்லை யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் நான் அப்டேட் பண்ணுவேன் வாங்குறேன்னா இல்லையான்ட்டு. அப்படியே வாங்கினாலும் நான் மாய்ஸ்சரைசர், கிளென்சர் தான் வாங்குவேன் நீங்கள் சொல்லாலும். இல்லை நான் மாய்ஸ்சரைசர், கிளென்சர் அண்ட் ட்ரீட்மெண்ட் வாங்கணுமான்னு சொல்லுங்கள். எனக்கு ட்ரீட்மெண்ட்டில் அவ்வளோ இஷ்டம் இல்லை இப்போதைக்கு. எஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இவங்க வந்து ரிப்ளை பண்ணலை. 10 minutes ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு பார்த்து அவங்க எதுவும் ரிப்ளை பண்ணலை. இல்லையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் டெசிஷன் உங்ககிட்ட விட்டுடுறேன். நான் ட்ரை பண்ணணுமா வேண்டாமான்னு. அண்ட் நான் தான் காசு போட்டு வாங்க போகிறேன். பிராண்ட் எனக்கு அனுப்ப போகிறது கிடையாது. ஆன்சர்ஸ் பொறுத்து நான் டிசைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye.